இலங்கையின் 9வது புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்கு பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய புதிய ஜனாதிபதியாக பதவியேற்பு செய்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்க்கிறோம். புதிய ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்து கொண்ட பின்னர் அனுர திசநாயக்கா தனது புதிய அதிபர் பதவிக்கான முதல் வேலையை தொடங்குவார் என அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் என்ற கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான அனுரகுமார திசநாயக்கா 9வது அதிபராக பதவியேற்கிறார். இலங்கையில் இடதுசாரி கட்சியைச் சேர்ந்த ஒரு தலைவர் அந்த நாட்டின் அதிபராக பதவியேற்பது இதுதான் முதல் முறை. கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் அமைப்பின் சேர்ந்த ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியை பல ஆண்டுகளாக அங்கு நடத்தி வந்து பல முறை தேர்தல்களில் தோல்வியை தழுவி ஒரு 70 ஆண்டுகளுக்கு பிறகு இலங்கையில் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் கூட்டணி அமைத்து போட்டியிட்ட அனுரகுமார திசநாயகா பதவியேற்பு நிகழ்ச்சியில் இப்போது அவர் பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் அவர் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த புதிய அதிபராக இலங்கையில் அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்பதற்கு முன்பாக 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெற்றி பெற்ற கோத்தபயா ராஜபக்சா மற்றும் ராஜபக்சா ஆகியோரின் குடும்பத்தினைச் சேர்ந்த 12 அமைச்சர்கள் ஆகியோரால் இலங்கையின் வளம் மற்றும் பொருளாதாரம் சூறையாடப்பட்டது என்பதை கண்டறிந்து அவர்களுக்கு எதிரான போராட்டத்தை அனைத்து கட்சிகளின் சார்பாக ஒருங்கிணைத்தவர் அனுரகுமார திசநாயக்கா. அந்த மக்கள் சக்தியின் பெயராலேயே தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரை வைத்து கூட்டணி அமைத்து இந்த தேர்தலில் போட்டியிட்டார். தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கே மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசநாயக்க நமல் ராஜபக்சே ஆகியோருக்கு இடையே கடுமையான போட்டி தமிழ் பொது கூட்டமைப்பு சார்பாகவும் வேட்பாளர் நிறுத்தப்பட்ட போதிலும் போட்டியானது இந்த மும்முனை போட்டியாகத்தான் இருந்தது. நமல் ராஜபக்சே 2% வாக்குகளையே வாங்கியிருந்தார். 40%க்கும் அதிகமான வாக்குகளை 2 விருப்ப சுற்று வாக்கு எண்ணிக்கையிலும் பெற்ற தேசிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கா இலங்கையின் 9வது அதிபராக தற்போது பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார். கொழும்பில் நடைபெற்று வரக்கூடிய அந்த பதவியேற்பு விழாவில் பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்கக்கூடிய அந்த காட்சியை தான் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். கொழும்பில் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கி இருக்கிறது. அனைவரும் நாம் ஒருமித்து பணியாற்றுவதே இந்த தேர்தல் வெற்றியின் செய்தி என அவர் வெற்றி பெற்ற பின்னர் அவர் கூறியிருந்தார். இலங்கையில் ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற கட்சி பல ஆண்டுகளாக சில ஆண்டுகள் ஆயுதம் தாங்கிய அமைப்பாக அந்த அமைப்பு அங்கு செயல்பட்டது. அதன் பின்னர் அரசியல் ரீதியாக அந்த கட்சி களமிறங்கி பல தேர்தல்களில் போட்டியிட்டு படுதோல்விகளை சந்தித்திருந்தது. சிங்கள மக்கள் அந்த கட்சியை அங்கீகரிக்கவில்லை. கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கும் அதிகமான தேர்தல் களத்தில் அந்த கட்சி இருந்த போதிலும் ஜனதா விமுக்தி பெரமுனாவின் அரசியல் ஒரு குறிப்பிட்ட ஆதரவு தளத்தை பெற்றிருந்தது. அது இலங்கையில் இன விடுதலை போர் தமிழர்களுக்கும் இலங்கை ராணுவத்தினருக்கும் இடையே நடைபெற்ற அந்த போர் முடிவுக்கு வந்த பிறகு ராஜபக்சே அந்த நாட்டின் அதிபராக மக்களின் பேராதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் ஒட்டுமொத்தமாக குடும்பத்தினர் அந்த இலங்கையின் வளத்தை சூறையாடியதை தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் போட்டியிட்டு அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அந்த ஜனதா விமுக்தி பெரமுனா கட்சியினர் ஒட்டுமொத்தமாக ராஜபக்சேக்கு எதிரான மக்கள் திரளை ஒருங்கிணைத்து போராடினார்கள். இதனால் அவர் தாய்லாந்துக்கு ராஜபக்சே குடும்பத்தினர் தப்பிச் செல்ல வேண்டிய ஒரு அரசியல் நெருக்கடி சூழலை ஏற்படுத்தினர். அதன் பின்னர் ஒரு பொருளாதார நெருக்கடி இலங்கையில் ஏற்பட்டது. அந்த பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட போதும் இலங்கை மக்களின் சார்பாக மக்களுக்கு பல்வேறு உதவிகளையும் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்கள், மருந்து, பெட்ரோல் உள்ளிட்ட எரிபொருள் கிடைக்காத அனைத்து தரப்பு மக்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி என்ற பெயரில் போட்டியிட்ட ஜனதா விமுக்தி பெரமுனாவின் தொண்டர்கள் பல்வேறு உதவிகளை செய்தார்கள். அதனால் இந்த தேர்தலில் ஒரு மாற்றம் வரக்கூடும் என எதிர்பார்ப்பு தேர்தல் வாக்குப்பதிவு அன்றே அது நிலவியது. இருந்த போதிலும் பல ஆண்டுகளாக பாரம்பரிய கட்சிகளாக இருக்கக்கூடிய அந்த இலங்கையில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகிய கட்சிகள், அந்த பண்டாரநாயக்க குடும்பம், பிரேமதாசா குடும்பத்தினர், ராஜபக்சே குடும்பத்தினர் தான் இலங்கையின் அதிபராக வர இயலும் என்ற அந்த பாரம்பரிய அரசியல் கட்சிகளை துடைத்தெறிந்து விட்டு ஒரு புதிய அரசியல் சக்தியாக உருவாகி வந்த அந்த ஜனதா விமுக்தி பெரமுனா என்ற இடதுசாரி கட்சியை தலைமையில் உருவான தேசிய மக்கள் சக்தி கட்சி இன்று வாக்கு எண்ணிக்கை தொடங்கியதிலிருந்தே 50% நெருங்கி அந்த வாக்கை பெற்றது. 3 முக்கிய போட்டியாளர்களில்
அனுரகுமார திசநாயக்கா 40% அதிகமான வாக்குகளை பெற்றார். அதன் பின்னர் அதற்கு அடுத்த இடத்தில் சஜித் பிரேமதாசவும் அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்கேவும் வாக்குகளை பெற்றனர். அவர்கள் முறையே 32, 20 என்ற சதவீத கணக்கில் வாக்குகளை மக்களிடையே பெற்றிருந்தனர். இதனால் இரண்டாவது விருப்ப வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. அதிலும் அனுரகுமார திசநாயக்கா அதிக மக்களின் வாக்குகளை பெற்று 22 மாவட்டங்களில் 17 மாவட்டங்களுக்கும் அதிகமான இடங்களில் பெரும்பான்மை பெற்று அவர் இன்று அதிபராக பொறுப்பேற்க இருக்கிறார். அந்த பதவியேற்பு நிகழ்ச்சியை தான் நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்கா பதவியேற்கிறார். சிங்களர்கள், தமிழர்கள், இஸ்லாமியர்கள் ஆகிய அனைவரும் ஒருங்கிணைந்து இலங்கையின் எதிர்காலத்திற்கு பாடுபடுவோம் என்று இலங்கையின் புதிய அதிபராக பொறுப்பேற்றுள்ள அனுரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். அவர் அதிபராக பொறுப்பேற்றதால் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இனிமேல் பொறுப்பு வகிக்க மாட்டார். விரைவில் பாராளுமன்றம் கலைக்கப்படும் என்று அனுரகுமார திசநாயக்கா அறிவித்திருந்தார். இதனால் இலங்கையில் எம்பிக்களை தேர்ந்தெடுப்பதற்கான பொதுத் தேர்தல் தொடர்பான அறிவிப்பும் அடுத்த ஒரு சில நாட்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலங்கையின் அதிபர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அந்த நாட்டில் தேர்தலில் போட்டியிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முன்னாள் தலைவர்கள், முன்னாள் அதிபர்கள் மற்றும் முக்கிய அரசியல் கட்சிகளில் சேர்ந்தவர்கள், நீதிபதிகள் உள்ளிட்டோரும் இந்த பதவியேற்பு நிகழ்வில் இலங்கையின் தேசிய கீதத்தை பாடியவாறு அந்த பதவியேற்பு நிகழ்ச்சி இப்போது நடைபெற்றிருக்கிறது. 55.89% வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசநாயக்காவுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஜெயந்த ஜெயசூர்யா அங்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருக்கிறார். அந்த காட்சி தேசிய கீதம், அந்த இலங்கையின் தேசிய கீதம் இசைப்புடன் பதவியேற்பு நிகழ்ச்சி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம்.